வாங்க 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 உள்ள வாங்க. இந்தம்மா உன்னோட எங்களுக்கு என்ன பேச்சு? போய் அந்த மோகனை வர சொல்லு. அண்ணன் உள்ளதான் இருக்காரு, வாங்க. மோகன், உன்னை பார்க்க மணிக்காரர், தர்மகர்த்தா, ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க. இங்க வந்து உட்கார்ந்துகிட்டே உன்னோட உறவு கொண்டாட வரல நாங்க. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்படி மரியாதைப்பட்டவங்க மத்தியில கொண்டு வந்து ஈனசாதிகாரங்க வச்சிருக்கீங்களே. அந்த ஜமீன்தாருக்கு தான் வயசான காலத்துல மூளை கெட்டு போச்சு. நீங்க என்னடான்னா ஊருக்கு வெளியில தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த பேசிங்களே குடும்பஸ்தரங்க மத்தியில கொண்டாந்து விட்டுட்டீங்களே. என்னையே அக்கிரமம் இது. இங்க நீங்க நினைக்கிற மாதிரி சமூக விரோத காரியம் ஒண்ணும் நடக்கலீங்களே. அட போயா, தொழில் பண்ற பொம்பளை எப்பவுமே தொழில் பண்ற பொம்பளை தான்யா. கௌரவமானவங்க இருக்கிற இடத்துல இது என்ன அசிங்கம்? இங்க பள்ளிக்கூடம் நடக்குது, கைத்தொழில் செய்ய கத்துக் கொடுக்குறோம், ஆஸ்பத்திரி இருக்கு. இதெல்லாமே எல்லாருக்குமே பொது. நீங்க எல்லாரும் கூட இந்த வசதிகளை பயன்படுத்திக்கலாம். அடி செருப்பால. நீர் சும்மா இருக்க மாட்டேரு. நாமெல்லாம் மரியாதைப்பட்டவங்க, ஞாபகம் இருக்கட்டும். அறிவோட தான் பேசுறீங்களா? இந்த வேசி பிள்ளைங்களோட சேர்ந்து எங்க பிள்ளைங்களும் படிக்கணுமா? எங்க வீட்டு பொம்பளைங்களும் பிள்ளைங்களும் இங்க வந்து இவங்களோட தொழில் கத்துக்கணுமா? அப்படி என்ன தொழில் கத்து கொடுக்குறீங்க? இங்க பாரியா, நீ படிச்சதை வச்சுக்கிட்டு உன் பூர்வீகம் தெரியாத இடத்துக்கு போய் ஏதாவது மரியாதையா தொழில் செஞ்சு பொழைச்சுக்கோ. அதை விட்டுட்டு போடுற வேஷத்தை வேணா எப்ப வேணா மாத்திக்கலாம். ஆனா பிறந்த பொறுப்பையும் பரம்பரை குணத்தையும் என்னைக்குமே மாத்திக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. காலங்காலமா இந்த வாழ்க்கையை உங்க ஆதரவுல தானே வாழறோம். அப்ப எங்களுக்குள்ள உங்க பரம்பரை ரத்தம் கலந்துருக்கும்ல. பிறப்ப நிர்ணயிக்கிற சக்தியோ மாத்திர சக்தியோ எந்த மனுஷனுக்கும் கடவுள் கொடுக்கல. ஆனா எப்படி வாழணும்னு முடிவெடுக்கிற உரிமையை மட்டும் நம்ம கையில தான் விட்டுருக்காரு. பிறப்பையும் பாரம்பரியத்தையும் சொல்லி அந்த உரிமையை நீங்க பறிக்காதீங்க. இதனால சகல மாணவர்களுக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, புத்தக நாள் முடிஞ்சு போனதுனால ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் நடத்தப்படுற ஈஸ்வரன் கோயில் புளியந்தோப்பையும் அதை சேர்ந்த நிலமும் முறைக்கு ஏலம் விடப்படுது. ஏலம் எடுக்கிறவங்க விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி ஏலத்தோட பஞ்சாயத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பம் பஞ்சாயத்து அலுவலகத்துல வழங்கப்படுது. ஏலக்காரர்கள் வர 20ஆம் தேதிக்குள்ள வெரசா விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வருஷா வருஷம் விடுற ஏலமா இது? ஏலம் எங்க நடக்கும்? எல்லாம் சும்மா நாடகம், எல்லாம் வேஷம். ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டிக்கார சிவஞானம் தான் ஏலம் எடுப்பான். நீங்க வேணா பாருங்களேன், இந்த வருஷமா வந்தா எடுப்பான். நம்ம ஊர்ல வேற யார் கையில மட்டும் காசு இருக்கு? ஊருக்கு வெளியில இருக்கிற புளியந்தோப்பு ஏலத்துக்கு வரதான். டெண்டர் கொடுக்க சொல்லி காலையில தெருவுல தண்டோரா போட்டுட்டு இருந்தாங்க. அதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் ஏலத்துல நம்ம கலந்துக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டிக்காரர் தான் எடுக்கிறதா? இல்ல மோகன், ஒரு பொது சொத்து ஒருத்தர்கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டு அவருக்கு மட்டும் பயன்பட்டு இருக்கு. ஏலத்துல அதை நாம எடுத்தோம்னா ஊருக்கே பயன்படுற மாதிரி ஏதாவது முயற்சி எடுக்கலாமே. ஊருக்கே இதனால நல்லது நடக்கும்னா ஐயா சொல்ற மாதிரியே செய்யலாமேப்பா. என்னய்யா ஆபீஸ்ல ஏலத்தை ஆரம்பிச்சிட்டானா? அது எப்படிங்க ஐயா வராம ஆரம்பிக்க முடியும்? ஆனா என்னையா இது வருஷ வருஷம் பெரிய கழுத்தறுப்பா போச்சு ஏலம் விடணும்னு சொல்லிக்கிட்டு. இந்த தோப்புக்கு என்ன விட்டா நாதி ஏதியா? இதெல்லாம் நீங்களே ஊழிச்சிருக்க கூடாது. எப்படியா ஐயா வந்தா பயிலுக்கு பயம் இருக்கும். ஆரம்பி ஐயா வந்துட்டாரு. வணக்கங்க. என்னையா அது வருஷா வருஷம் பொது ஏலத்துல தானே விடுவீங்க? இப்ப என்னமோ புதுசா வித்தியாசமா டெண்டர்லாம் கேட்டிருக்கீங்க. இல்ல அது ப்ரொசீஜரை மாத்த சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவு, அதான் டெண்டர் கேட்டிருக்கோம். ஐயாவோட என்ன பெரிய உத்தரவு? ஐயா வந்துட்டார்ல டெண்டர் ஃப்ரீ. இல்ல அது இல்லைங்க, இப்ப வேற ஒருத்தரும் டெண்டர் போட்டிருக்காரு, அவரும் வந்தவரை தான் பிரிக்க முடியும். அப்பம் பேர் அறியாத பையன் ஐயா வேத்து நின்று டெண்டர் கேட்கற அளவு வளர்ந்துருக்கான் பாருங்கய்யா. வணக்கம் சார். வணக்கம். மங்களாபுரம் ஈஸ்வரன் கோயில் புளியந்தோப்ப இந்த ஆண்டுக்கு ஏலம் விட்டதுல திரு சிவஞானம் அவங்க 700 ரூபாய்க்கு ஏலம் கேட்டிருக்காங்க. திரு மோகன சுந்தரம் அவங்க 1000 ரூபாய்க்கு ஏலம் கேட்டிருக்காங்க. இதுல அதிகமா ஏலம் கேட்டிருக்கிற மோகன சுந்தரம் அவங்களுக்கு இந்த ஆண்டுக்கான ஏல உரிமம் வழங்கப்படுகிறது.
சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு யாருக்குமே கொடுப்பு நல்ல போல இருக்கு. யார் விட்ட சாபமோ தெரியல. எந்த தாயும் தன் புள்ள சீரும் சிறப்பமா வாழறத பார்த்து பூரிக்கணும் தானே விரும்புவா. நீ என்னால இப்படி தனி மரமா நிக்கிறியப்பா. ஒரே ஒரு தரம் போய் பிறந்த பிள்ளை மோத்த. புளிய மரத்துக்கு யாரோ தீ வச்சுட்டாங்க. என்னது? மரமெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுமா. போங்க எல்லாம் வெளியே போங்க சொல்றல. நிறைய கஷ்டம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப வருஷமா சகிச்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இப்ப நான் சொன்னதுனால நிறுத்திட்டாங்க. அடுத்த முறை நிறுத்துவாங்களான்னு தெரியல. இதுக்கு மேலேயும் எங்களை சோதிக்காதீங்க. Having gone into the facts of the case and ascertained that the differences between the two parties are மனுதாரர்களின் மன நிம்மதியையும் நல்வாழ்வையும் கருத்தில் கொண்டு இந்து திருமண சட்டம் பிரிவு 13(a)வின் கீழ் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரின் மனப்பூர்வமான ஒப்புதலுக்கிணங்க அவ்விருவருக்கும் இந்த நீதிமன்றம் விவாகரத்து அளித்து தீர்ப்பளிக்கிறது. It's a good thing that Mohan has agreed that he will never sue for custody of the child. I think we need to give them a private moment. ஹேமா, I'm sorry. உன்னோட கனவுகள் எதுவுமே என்னால நிறைவேற்ற முடியல. உன்னோட வாழ்க்கையில என்னால எந்த சந்தோஷமும் இல்லை. இனிமையாவது வாழ்க்கையில உனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நான் நம்புறேன். தப்பு உங்க மேல இல்ல, என்னுடைய சாய்ஸ் தான் தப்பா போச்சு. எல்லார் போலவும் ஒரு நார்மலான சந்தோஷமான வாழ்க்கைய உங்ககிட்ட எதிர்பார்த்ததுதான் தப்பு. எனவே முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி இப்ப பேசி அர்த்தம் இல்லை. சார் ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் சார். டாக்டர் மோகன் தானே? மணி துக்ளக் பத்திரிக்கையில உங்க போட்டோவை பார்த்துக்கேன் சார். வேற ஒரு ஆர்டிக்கல் விஷயமா இங்க போத்துக்கு வந்தேன். விபச்சாரிகள் மறுவாழ்வு சம்பந்தமா நீங்க எடுத்துட்டு முயற்சியை பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்க பேட்டி வேணும் சார். I'm sorry, என்ன சொன்னீங்க?
என்னப்பா என்ன டீயை கூடப்பா இன்னைக்கு சுட்டதா நேத்து சுட்டதா என்ன மோகன் நீ வர தகவல் கேட்டு பையன் மத்திய இடத்துல இருந்து காத்துட்டு இருக்கான் ஒரு டீ சரி. சாப்பிட்டு போ டீ ஒண்ணு போடுப்பா அண்ணே அண்ணே நீங்க இந்த பஸ்ல வருவீங்க தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் கணக்கு பரீட்சையில நான் தான் முதல் மார்க் பாருங்க வெரி குட் ம் Bye, bye, bye.